மணி வித்யா, சொல்லுங்கம்மா. பச்சை கொத்தமல்லி இருக்கு. ஆமாங்கம்மா. அது தேங்காய் வைக்காமல் துவையல இட்லிக்கும் தொட்டுக்கலாம், நம்ம சாதம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். சரிங்கம்மா. மல்லி துவையல் தான். மல்லி துவையல். சரி, தேங்காய் இல்லாதது. ஆமாம். சரிங்கம்மா. இன்றைக்கி அதை அரைச்சிட்றேன். இன்றைக்கி இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி எங்கள் கொல்லையில் தோட்டத்துலேருந்து பறித்த காய்கறிகள். இந்த கத்திரிக்காய், இந்த வயலட் கலர் கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து பச்சை கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து பசலைக்கீரை. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வயலட் கலர் கத்திரிக்காய் போட்டு சாம்பாரும் பசலைக்கீரை கூட்டும் வைக்க போகிறோம். இது நைட்டுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் வச்சு இட்லிக்கு தோசைக்கு உள்ள சட்னி செய்யலான்ட்ருக்கோம். மல்லி துவையலுக்கு தேவையான பொருட்கள்: மல்லி நல்லா ஒரு கைப்பிடி பெரிய அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 வரமிளகாவும் ஒரு சின்ன அளவுக்கு நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் எடுத்து வச்சுருக்கேன். இனி இது எப்படி மல்லி துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மல்லி துவையலுக்கு மல்லி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது வந்து கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் விட்ருக்கோம். இதை வதக்கிடுவோம். நல்லா சுருளை வதக்கிட்டு அதுக்கப்புறம் வரமிளகா புளி அதை வச்சு நம்ம அரைக்கணும். வதக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா எந்த அளவுக்கு சுருளை வதக்கணும்னு வதக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வதங்கிட்டு இன்னும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்க விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வதங்கணும். இப்போ நல்லா இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. வதங்கினோடனே எடுத்து வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்து வரமிளகாய் இதுக்கு தேவையான மிளகாவையும் புளியும் நம்ம வதக்கி போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 6 மிளகாய், அந்த மிளகாவை போட்டுக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த புளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் இருக்க எண்ணெய் போதும் நல்லா வதக்கிட்டு அந்த உப்பு வச்சு மல்லி கூட அரைச்சிட வேண்டியதுதான். நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. மிளகா நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம மல்லியோடு சேர்த்து அரைச்சிட்டு துவையல் காமிக்கிறேன் பாருங்கள். மல்லி துவையல் இது சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. நல்லா வறுபட்டுறட்டும், அரைச்சிட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ மல்லி துவையலுக்கு வந்து மிக்சியில் வந்து மல்லி போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அப்புறம் இந்த புளி, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். இதில் இருக்க தண்ணியே சரியாக இருக்கும். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவு வந்திருக்குன்னு. இது இன்னும் 2 தடவை ஒரு சுற்றி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், மல்லி துவையல் ரெடி. மல்லி துவையலுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று. இது இட்லி தோசை ப்ளஸ் சூடு சாதத்துலேயும் சேர்த்து சாப்பிட்லாம். இது 3த்துக்குமே செட் ஆகும் இந்த மல்லி துவையல். இப்போ மல்லி துவையல் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கெல்லாம் இந்த மல்லி துவையல் ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.